தென்னை மரத்துக்கு 3 வயசு ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளீன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் கிளீன் பண்றோம். இப்போ தென்னை மரம் ஏறுறவங்கள வச்சு தான் கிளீன் பண்றோம். அவங்க கிட்ட சொன்னோம் இது மாரி மருந்து வைக்கணும் அப்படி சொன்னதுக்கப்புறம், அவங்க மரத்த பார்த்துட்டு, சரி இத கிளீன் பண்ணா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இத பக்கத்திலேயே நீங்க வந்து தண்ணி கட்டாதீங்க, பாத்தி கட்டாதீங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு 3, 4 அடி விட்டு கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க இழுத்து இழுத்து பார்த்தோம். இதுவரைக்கும் வரவே இல்ல. ஒரு மட்டைய இழுத்ததுக்கப்புறம் சர சர சரன்னு வருது எல்லாமே. ஈஸியா இருக்கு பாருங்க அவங்களுக்கு இழுக்க. என்னவோ ப்ரொஃபஷ்னலா வேலை செய்யும்போது தான் கிளீனா இருக்கும். இது இப்படி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா, ஏதாவது பூச்சி போய் அந்த மரத்தோட குருத்த கூட இது இப்படியே டேமேஜ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி பக்கத்தில ரொம்ப கிளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ கிளீன் பண்ணணும்னு கேட்டதுக்கு, இது வந்து வெள்ள தெரியக்கூடாது, மஞ்ச தெரியலாம், கொஞ்சம் பச்சையா இருந்தா நல்லது. எவ்வளோ ஈஸியா எப்படி கிளீன் பண்றாங்க பாருங்க. அந்த மட்டைக்கு உள்ள அந்த நார் மாரி இருக்கத அப்படியே புடுங்கி எடுத்துடுறாங்க பாருங்க. புடுங்கி எடுத்துட்டு அப்படி தான் கிளீன் பண்றாங்க. இதோட பெனிஃபிட்டே கிளீனா வைக்கும்போது நம்மளுக்கு வந்து பூச்சி பொட்டு எதுவும் வராது. தேர தேவையில்லாத பூச்சி, வண்டுலாம் இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ பாருங்க. இந்த சைடு அது கீழ அழகா வெட்டுறாங்க. ஆனா அவங்களோட கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நம்ம வீட்ல உள்ள கத்தி மாரிலாம் இல்ல. நல்லா ஷார்ப்பா இருக்கு. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு. ஓ! நம்ம மரம் இவ்வளோ வளர்ந்துருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு. ரொம்ப கஷ்டம் தான். கிளீன் பண்ணி உப்பு வச்சுட்டு போனாங்க. ஏன்னா இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு மரம் வந்து கீழ வந்து பெருசா ஆகணும். அடி வந்து ரொம்ப பெருசாகணும். இந்த மாரி மட்டையெல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கும்போது, அந்த கீழ உள்ள ஸ்டெம் வந்து பெருசாகாது. அதான் இத கிளீன் பண்றதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாவே மட்டையாவே தெரிஞ்சுட்டு இருந்தது பார்த்தீங்களா? இப்போ பண்ண நம்ம கிளீன் பண்ண நம்மளுக்கு அந்த எல்லோ கலர்ல தெரியுது. இதுலயும் ஃபுல்லா நம்ம எடுத்துறக்கூடாது. அவங்களே சொல்லுவாங்க, எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டெம்லாம் இருக்கு. அதாவது ஓலையோட இருக்கிறதெல்லாம் விட்டுறாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா, எல்லோவா இருக்கா? எல்லோ வரைக்கும் பண்ணலாம். அதையும் தாண்டி பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க. நீட்டா வச்சுட்டு போயிருக்காங்க. பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. இப்போ தான் மரம் வந்து மரம் மாரியே தெரியுது. இவ்வளோ நாள் எதையோ போட்டு மூடி வச்ச மாரி இருக்கு பாருங்க. இப்போ தான் இந்த ஸ்டெம் தெரியுது. இப்போ தான் நம்மளுக்கு மரம் வளர்ந்த மாரியே ஒரு ஃபீலிங். பார்க்கவும் அழகா இருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இவரு வேலை செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.